டெல்லியினுடைய ஒரு பகுதியை கடந்து நொய்டா பகுதியில் நம்ம போயிட்டுருக்குறோம். நொய்டா வந்து உத்தரப்பிரதேசனுடைய மிக முக்கியமான ஒரு தொழில் நகரம், ஐடி பார்க் அதிகமாக இருக்கிற ஒரு இடம். இப்போது அந்த பகுதியில் நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். அந்த இடத்துல இருக்கிற ஒரு சில காட்சிகள் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா நகரத்துக்குள்ளே இப்போ நம்ம செல்ல போகிறோம். இப்போது நாம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்க இடம் வந்து டெல்லியினுடைய பகுதியில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். இந்த 2 ஆர்ச் தான் நொய்டா பகுதி, அதாவது உத்தரப்பிரதேச மாநிலத்துக்குள்ளே நுழையிற பகுதி. இப்போ நம்ம டெல்லியிலேருந்து நொய்டாக்குள்ளே தாண்டிட்டோம், அதாவது உத்தரப்பிரதேச நகரத்துக்குள்ளே வந்துட்டோம். நொய்டா வந்து இந்தியாவினுடைய மிக முக்கியமான ஒரு நகரம். குறிப்பாக இந்தியாவில் கணினி அதிகம் பெயர் பெற்ற கணினித்துறைக்கு பெயர் பெற்ற பெங்களூர் சிட்டிக்கு அடுத்தது இங்கே தான் வந்து அதிகமான ஐடி நிறுவனங்கள் இருப்பதை நம்மால் காண முடிகிறது. இங்கே இந்த நொய்டாவிலிருந்து அதிகமான மக்கள் டெல்லிக்கும், டெல்லியிலிருந்து அதிகமான மக்கள் நொய்டாக்கும் தினந்தோறும் பயணம் செய்கிறார்கள், வேலை நிமித்தமாக பயணம் செய்கிறார்கள். பல்வேறு பணிகளை இங்கிருந்து அங்கேயும் அங்கேருந்து இங்கேயும், அதாவது தாம்பரம் டு சென்னை, தாம்பரத்துக்கும் சென்னைக்கும் உள்ளே வந்துட்டு போகிற ஒரு பகுதி போல் தான் இது வந்து சின்னதாக ஒரு தடுப்பு வச்சுருக்குறாங்க இல்லையா. இப்போ நொய்டாவுடைய உள்பகுதிக்கு நம்ம போயிட்டுருக்குறோம். நொய்டாவும் டெல்லியும் ஏறக்குறைய ஒரு பிணைஞ்ச ஒரு பகுதி தான். ஏன்னா அது ரொம்ப தொலைவெல்லாம் கிடையாது, ரொம்ப அருகில் இருக்கிற ஒரு பகுதி தான். பல ஆயிரம் மக்கள், டெல்லியில் இருக்கிற மக்கள் தினந்தோறும் நொய்டாவுக்கு போயிட்டு வேலை செஞ்சுட்டு வருவாங்க. இப்போது நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் நொய்டாவினுடைய புகழ்பெற்ற புரட்சியாளர் அம்பேத்கருடைய பார்க். இந்தியாவிலே இருக்கிற மிகப்பெரிய பார்க் என்று சொல்லப்படுகிற இந்த பார்க் வந்து மேனால் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் மாயாவதி அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. இந்தியாவிலே இருக்கிற மிகப்பெரிய ஒரு பார்க் அப்படின்னா அந்த பார்க் தான். இப்போ நான் தொடக்கத்திலே உங்களுக்கு காட்டிட்டேன். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 5 இல்லை 6 கிலோமீட்டர் தொலைவு வரைக்கும் போயிட்டே இருக்கும். மிக நீண்ட நெடிய பார்க். மேனால் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சர் மாயாவதி அவர்களால் இந்த பார்க் திறந்து வைக்கப்பட்டது. இது பொதுமக்களுக்கு ஃப்ரீயாக தான் போய் பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ஜன்னல் வழியாக பார்த்துட்ருக்குறோம். உள்ள அம்பேத்கர் சிலை, கன்சிராம் சிலை, ஐயா அவங்க சிலைலாம் இருந்துகிட்ருக்குது. இப்போது நம்ம அந்த பகுதியினுடைய நொய்டா சிட்டிக்குள்ளே நம்ம போயிட்டுருக்குறோம். இப்போது ஒரு டோம்ப் மாதிரி தெரியுது பார்த்திங்களா, அந்த கூம்பு. இது வந்து என்ட்ரன்ஸ், அம்பேத்கருடைய மணிமண்டபத்திற்கு போகிற என்ட்ரன்ஸு. நம்ம இன்னொரு நாளைக்கு உள்ளே போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன், நமக்கு டைம் இல்லை இப்போது. மிக நீண்ட நெடிய பார்க் இது. இந்த பார்க் வந்து பெரிய பிரம்மாண்டமான ஒரு பார்க். நம்ம வாய்ப்பு கிடைச்சா நம்ம ஒரு முறையாவது இந்த பார்க்கு நம்ம வந்து போகணும். டெல்லிக்கு மிக அருகில் தான் இந்த பார்க் இருக்குது. அதனால் டெல்லி நாங்கள் எப்போயாவது நமக்கு போர் அடித்தா நாங்கள் டக்குன்னு கிளம்பி அந்த பார்க்கில் போய்ட்டு உட்காந்துருப்போம் கொஞ்ச நேரம். இப்போது இந்த ரோடு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும், மிகவும் அகலமான 3 வழி பாதை போன்ற அமைப்பில் தான் இந்த ரோடு அவங்க வடிவமைச்சிருக்கிறாங்க. மிக பெரிய சாலை இது. இங்கே அதிகமாக வந்து டெல்லியினுடைய சுற்று வட்டார பகுதியில் புறாக்களுக்கு தினமும் புறாக்களுக்கு அங்கே இருக்கிற இந்த சோளம், கம்பு இது போன்ற இறைகளை வந்து விற்பனைக்கு வச்சுருப்பாங்க. அங்கே போகிற வரவங்களாம் 10 ரூபா கூட ஒரு சின்ன தட்டில் கொடுப்பாங்க, அதை நம்ம புறாக்களுக்கு போடலாம். இப்போது நொய்டாவுடைய சாலைகளில் நம்ம போயிட்டுருக்குறோம். இன்னும் அந்த பார்க் வந்து முடியல. நான் சொன்னேன் இல்லைங்களா, அம்பேத்கர் பார்க் வந்து இன்னும் நான் முடியல. நம்முடைய இடது பக்கம் அந்த பார்க் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது பாருங்கள். அந்த கேம்பஸ் பாருங்கள், அம்பேத்கருடைய சிலை அங்கே இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் இந்த பார்க்கினுடைய கடைசி பகுதிக்கு நம்ம வந்துட்டோம். ஏன்னா பெரிய பார்க் இது. இந்த பிரிட்ஜோட அந்த பார்க்கினுடைய ஒரு பகுதி முடியுது. இந்த நொய்டா பகுதியிலிருந்து நம்ம விமானத்தை பிடிக்கணும்னா டெல்லி இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு தான் நம்ம வந்து ஆகணும். டெர்மினல் 1, டெர்மினல் 2, டெர்மினல் 3, இந்த 3 பகுதி தான் நம்ம வந்து ஆகணும். எனவே இந்த மக்களுடைய போக்குவரத்தை கருத்தில் கொண்டு தற்பொழுது நொய்டாவிலே புதிதாக விமான நிலையத்தை அமைத்திருக்கிறார்கள். இது இந்த நகரத்துக்கு ஒரு கூடுதல் சிறப்பு. இந்த முதல் பயணம் இன்னும் தொடங்கலை. இந்த மே மாத இறுதிக்குள் முதல் பயணத்தை தொடங்குவதாக அறிவித்திருக்கிறாங்க. எனவே நொய்டா பகுதியில் வந்து இங்கே பாருங்கள், இந்த பார்க் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம சைடில் பார்க்குறோம் இல்லைங்களா, பார்க் இன்னும் கண்டினியூ ஆகுது. புரட்சியாளர் அம்பேத்கருடைய பார்க் கண்டினியூ ஆகுது. நொய்டாக்கென்று தனியாக விமான நிலையத்தை இந்திய அரசு அறிவித்திருக்கிறார்கள். இது ஒரு கூடுதல் சிறப்பு. இந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஃபிலிம் சிட்டி, மிகவும் புகழ்பெற்ற
ஃபிலிம் சிட்டி இங்கே தான் இருக்குது. நொய்டா வந்து ஏற்கனவே சொன்னது போல் கணினி மென்பொருள் தயாரிப்புக்காக மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குது. இப்போது நம்ம இடது பக்கம் பார்த்துக்கிட்டது புனித அம்பேத்கருடைய மணி மண்டபத்தினுடைய நுழைவு வாயில். இதுதான் முதல் நுழைவு வாயில். வண்டி போகிறதுல நமக்கு தெரியல, வரும்போது நம்ம பார்க்கலாம். இந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட 3 வழி சாலை. ஒரே டைமில் 3 வழியாக நம்ம வந்து வாகனங்களில் ஒரு பக்கம் போகலாம். இன்னொரு பக்கமும் 3 வழி ரோடு தான் இருக்குது. 2 வழி சாலை சொல்லுவாங்க இல்லையா, 6 ரோடு, 6 வழி ரோடு, 6 வழி தான் நம்ம இருந்துகிட்ருக்குது. அடிக்கிற வெயில் தாங்க முடியாமல் எல்லோரும் பாருங்கள் முகத்தெல்லாம் துண்டுலாம் போட்டு மறைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. நம்ம பிற்பகல் இன்றைக்கி வந்து 2:30 மணிக்கு நம்ம இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இந்த நகரத்தை நமக்கு பார்க்குறப்ப என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் ஒரு கூடுதல் சிறப்பு. நான் ஏற்கனவே சொன்னது போல் தொழில் வளர்ச்சியில் வந்து டாப்பில் இருக்கிற ஒரு பகுதி. பல்வேறு கணினி தொழில்நுட்ப நிறுவனங்கள் இந்த இடத்துல தான். இப்போ நம்ம பார்க்குறது மைக்ரோசாஃப்டோடைய ஆஃபீஸ். இந்த பில்டிங் வந்து மைக்ரோசாஃப்டோடைய ஆஃபீஸு. பல நிறுவனங்கள் இந்த பகுதியில் தான் அமைஞ்சிருக்குது. ஒரு மதிய பகுதியில் போகிறதால நம்மளால் கிளியராக அந்த மரங்களை பார்க்க முடியுது. இந்த சாலையினுடைய ஓரங்களில் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக பார்க் நிறையா வச்சுருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து பறவைகளுக்கு என்று தனித்தனியாக கொஞ்சம் தண்ணிகள்லாம் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா வெயில் அதிகமாக இருக்கிறதால பறவைகள் வந்து தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக ஒரு மாதிரி குட்டை மாதிரி இல்லை ஒரு சின்ன பாத்திரங்கள்லாம் வச்சு தண்ணி வச்சுருக்கிறாங்க. இது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு சாலையில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த காட்சியினை தொடர்ந்து பாருங்கள். இந்த நொய்டா பகுதியில் இன்னொரு கூடுதல் சிறப்புன்னா, நிறைய இன்டர்நேஷ்னல் ஸ்கூல்ஸ் நிறையா இந்த பகுதியில் அமைஞ்சிருக்குது. இது ஏன்னு கேட்டால் டெல்லி சிட்டிக்குள்ளே வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குது, இடம் நெருக்கடியாக இருக்குதுன்றதால நொய்டா பகுதி அவுட்ரு கொஞ்சம் இடம் நல்லா தாராளமாக இருக்கிறதால அதனால் நிறைய ஸ்கூல்ஸ் இங்கே வச்சுருக்குறாங்க. ஏறக்குறைய டெல்லியிலேருந்து நிறைய பிள்ளைங்க வந்து தினந்தோறும் நொய்டாக்கு வந்து படிச்சுட்டு போகிற ஒரு சூழலையும் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் பல்லாயிரக்கணக்கான குழந்தைகள் இங்கே வந்துட்டு போகிறாங்க. எல்லாருக்கும் வந்து ஸ்கூல் பஸ்ஸு எல்லாம் அவைலபிளாக இருக்குது. இப்போது நொய்டாவினுடைய இன்னொரு என்ட்ரன்ஸ் நுழைவு வாயிலை நம்ம பார்க்குறோம். அழகுற காட்சி தர அந்த நுழைவு வாயிலை பாருங்கள். நகரத்தினுடைய மையப்பகுதியில் நம்ம இப்போ இருந்துகிட்ருக்குறோம். இது இன்னொரு நுழைவு வாயில். இடதுபுறம் உள்ள என்ன சொல்கிறது, உள்ளே போகிறதுக்கும் வலதுபுறம் அந்த பகுதியிலேருந்து வெளியே வரத்துக்குமான நுழைவுகள் அழகாக வச்சுருக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல் டெல்லியை சுற்றி பல இடங்களில் பொது இடங்களில் தேசிய கொடி வச்சுருக்கிறாங்க. இந்த நுழைவு வாயிலை தாண்டின உடனே நமக்கு வெல்கம் பண்ணுற விதமாக தேசிய கொடி நமக்கு இருக்குது. நுழைவு வாயில் எப்படி நம்ம தமிழ்நாட்டில் பாண்டிச்சேரிக்கு இருக்கிற என்ட்ரன்ஸ் மாதிரி இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இவங்க வச்சுருக்குறாங்க. தேசிய கொடி இருக்குது பார்த்திங்களா, தேசிய கொடி இங்கே பாருங்கள். இது வந்து ஒரு கொடி, அந்த பக்கம் ஒரு கொடி. அதாவது போகிறப்ப ஒரு என்ட்ரன்ஸ் நொய்டான்னு போட்டிருக்கு பாருங்கள். போகும்பொழுது வெல்கம் பண்ணுற மாதிரி ஒரு தேசிய கொடியும், வரும்பொழுது மீண்டும் அந்த பகிர்ந்து வரும்போது நன்றி தெரிவிப்பது விதமாக ஒரு தேசிய கொடியும் நமக்கு வைத்திருக்கிறார்கள். இது போன்ற காட்சிகள் நமக்கு இதெல்லாம் ஒரு வாய்ப்பாக இருக்குன்னு தான் நம்ம இந்த காட்சியெலாம் பதிவு பண்ணுறோம். மற்றபடி ஏதோ வந்து பொழுதுபோக்குக்காக இல்லை. இந்த காட்சிகள் நம்ம அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பு தானே, அதனால தான் நம்ம இந்த காட்சி பதிவு பண்ணிகிட்ருக்குறோம். மேலே போகிறது மெட்ரோ. இந்த மெட்ரோ எப்படின்னு கேட்டால் உத்தரப்பிரதேச மெட்ரோ தான். அதாவது டெல்லிக்கும் யூபிக்கும் கனெக்ட் ஆகிற ஒரு மெட்ரோ. டெல்லிக்கு நகரத்துக்குள்ளேயும் யூபி நகரத்தையும் சேர்க்குற ஒரு மெட்ரோ தான் இந்த மெட்ரோ. இதுவும் வந்து கிட்டத்தட்ட 3-4 லைன் சொல்லுவாங்க. லைன் சொன்னாக்க ப்ளூ லைன், வயலட் லைன், எல்லோ லைன், மெஜந்தா லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நாம் ஒரு மேலே பாருங்கள், மேலே ஒரு மெட்ரோ தாண்டி தான் நம்ம போயிட்டுருக்குறோம். இது வந்து ஒரு புகழ்பெற்ற மெட்ரோ. என்னென்னு கேட்டிங்கன்னா 2 மாநிலத்துக்கும் போவோம். கிட்டத்தட்ட எப்படி சொல்கிறது, தமிழ்நாடு ஆந்திரான்றோம் இல்லையா, அந்த மாதிரி டெல்லியும் யூபியும் இந்த 2 மாநிலத்துக்குள்ளேயும் போகிற ஒரு மெட்ரோ தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இன்னொன்று, இந்த மெட்ரோ பயணம் தான் வந்து டெல்லிக்கு ரொம்ப சேஃபான ஒரு போக்குவரத்து வழித்தடை. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் ட்ராவல் பண்ணுறதால நிறைய டைமு டிராஃபிக் ஜாம் ஆகிடும். டிராஃபிக்காக நம்ம மெட்ரோவில் போனால் கரெக்ட் டைமுக்கு, ஏன்னா மெட்ரோ வந்து ஷெட்யூல் பிரகாரம் போகும்.
மேக்ஸிமம் நம்ம டைமுக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் மேக்ஸிமம் டெல்லியினுடைய என்சிஆர் அப்படின்னு சொல்கிற பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் மெட்ரோவை பயன்படுத்த பார்ப்பாங்க. ஏன்னா காரில் போகிறதுக்குள்ளே நமக்கு இப்போது வெயில் நேரன்றதால நம்மளால் இப்போ போக முடியுது. இல்லைனா நம்மளால் இந்த நேரம்லாம் போக முடியாது, அவ்வளோ க்ரௌடாக இருக்கும். ரொம்ப நெருக்கடியான ஒரு பயணமாக தான் அந்த பயணம் இருக்கும். அதனால் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணுறவங்க மெட்ரோ சூஸ் பண்ணுவாங்க. நான் சொன்னது போல் மீண்டும் ஒரு தேசிய கொடி பறப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. நண்பர்களே, இது தேசப்பற்றை வளர்க்கிற வண்ணமாகவும் நம்முடைய நாட்டிற்கு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலும் அமைந்திருக்கிறது. இன்னொரு மெட்ரோ லைன் பார்க்கணும். இன்னொரு மெட்ரோ லைன் மேலே போயிட்டுருக்கு பாருங்கள். மேலே ஒரு மெட்ரோ லைன் போகுது, சைடில் ஒரு மெட்ரோ லைன் இருக்குது. 2 லைன் ஒரே பக்கத்தில் போயிட்டுருக்குது. இப்போ நாம் இன்னொரு மெட்ரோ கிராஸ் பண்ணி போயிட்டுருக்குறோம். மிகவும் அதாவது இது தேசிய நெடுஞ்சாலை. ஏன்னு கேட்டிங்கன்னா டெல்லி என்சிஆர் மற்றும் உத்தரப்பிரதேசனுடைய பார்டரில் இருக்கிறதால இது ஒரு நேஷ்னல் ஹைவேயில் தான் போட்டிருக்கிறாங்க. இந்த ரோடு நேஷ்னல் ஹைவே ரோடு. 6 வழி சாலைன்னு சொன்னீங்களா, 3+3. இந்த வலதுபுறம் 3, இடதுபுறம் 3. இங்கே பார்த்தீங்களா, அடிக்கிற வெயிலுக்கு துணிலாம் போட்டுட்டு. ஏன்னா வெயில் ரொம்ப கடுமையாக இருக்குது. டெல்லி ரொம்ப ஹீட்டாக இப்போ இருக்குது. மே மாதத்துலனாலும் பயங்கர ஹீட்டு. இப்போ நம்ம அதை பார்த்துட்ருக்குறோம். பூத்துக்குழுங்கிற ஒரு காட்சியை நம்மளால் பார்க்க முடியுது. இப்போது நம்ம மிக முக்கியமான ஒரு இடத்த நெருங்கிட்டுருக்குறோம். டெல்லியில் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு டெம்பிள் அப்படின்னு சொன்னால் அக்ஷர்தம் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்ஷர்தம் டெம்பிள் இப்போ இடதுபுறம் நம்மளால் பார்க்க முடியுது. இதை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த டெம்பிள் ஒரு மிகவும் புகழ்பெற்ற ஒரு கோவில். இந்த கோவிலுக்கு நம்ம எல்லோரும் உள்ளே போகலாம். இந்த கோவிலுக்குள்ளே வழக்கம் போல் நம்ம வேலூர் கோவிலுக்குள்ளே எப்படி நம்ம செல்ஃபோன் எதுவும் செப்பல்லாம் அனுமதிக்க மாட்டாங்களோ, இந்த ஆலயத்திற்குள்ளேயும் செல்ஃபோன் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம அங்கே இருக்கிற ஒரு கேபினில் பாதுகாப்பாக வச்சுட்டு நம்ம போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இது ஒரு மிகவும் புகழ்பெற்ற ஒரு டெம்பிள். இப்போ சமீப காலத்தில் தான் இது ஓப்பன் பண்ணாங்க. பல்லாயிரக்கணக்கான மக்கள் தினந்தோறும் இந்த ஆலயத்திற்கு வழிபாடு செய்வதை நாங்கள் தினந்தோறும் பார்த்து வருகிறோம். அதனால் டெல்லியில் இருக்கிற மக்களுக்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு டெம்பிள். இந்த டெம்பிளுக்காகவே இந்த இடத்துல ஒரு மெட்ரோ அமைச்சிருக்கிறாங்க. அந்த மெட்ரோவை நம்ம பார்த்துட்ருக்குறோம். அக்ஷர்தம் மெட்ரோ. இந்த மெட்ரோ ஸ்டேஷன் பேர் அக்ஷர்தம் மெட்ரோ. அந்த கோவில் பேர் அக்ஷர்தம் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நம்ம அந்த அக்ஷர்தம் டெம்பிள் வழியாக திரும்ப நம்ம யூபிக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். மீண்டும் தேசிய கொடி. நான் ஏற்கனவே சொன்னது போல் தேசிய கொடி அங்கங்கே நிறைய இடங்களில் வச்சுருப்பாங்க. இந்த காட்சிகள் தொடர்ந்து உங்களுக்காக கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள். இப்போது நொய்டா சிட்டியிலிருந்து நம்ம இன்னொரு பகுதியை நோக்கி நம்ம நகர்ந்துட்டுருக்குறோம். இதுவும் யூபி காஜிப்பூர் போகிற ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு ரோடு. மீரட் போகலாம், மீரட்டும் போகிற வழின்னு சொல்லலாம். காஜிப்பூர் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அகலமே பார்த்திங்களா கிட்டத்தட்ட 3+3 6 வழி சாலை. இந்த பக்கம் 3, அந்த பக்கம் 3. பிற்பகலில் நாங்கள் போனதெல்லாம் எங்களுக்கு நிறைய கிளியராக கேப்சர் பண்ண முடிஞ்சுது. இது ஒரு மிக முக்கியமான சாலை. இந்த காஜிப்பூர் ரொம்ப புகழ்பெற்றது. ஏன்னு கேட்டிங்கன்னா டெல்லியிலே மிகப்பெரிய மீன் மார்க்கெட், மிகப்பெரிய சிக்கன் மார்க்கெட், மிகப்பெரிய மட்டன் மார்க்கெட் இருக்கிற இடம் காஜிப்பூர். குறிப்பாக ஃபிஷ்ஷுக்காகவே புகழ்பெற்ற ஒரு
நகரம் தான் காஜிப்பூர். நாங்கள் ஏதாவதுன்னா நாங்கள் கிட்டத்தட்ட காரில் நாங்கள் எல்லாம் ஃபேமிலியாக சேர்ந்து ஒரு 5-6 பேர் சேர்த்து அங்கே போய் தான் ஃபிஷ் வாங்கிட்டு வருவோம். ஃபிஷ்ஷு எல்லாமே இங்கேருந்து, இந்த டெல்லியில் எங்கேயுமே ஃபிஷ்ஷு கிடையாது, வெளியிலேருந்து தான் வருது. அதனால் நாங்கள் ஃபிஷ் வாங்கினா காஜிப்பூர் தான் போவோம். அந்த ரோட்டில் தான் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். அந்த காட்சி தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. இப்போது மேலே நம்மளை கிராஸ் பண்ணி போன பிரிட்ஜு ஒரு மெட்ரோவுடைய பிரிட்ஜு. அந்த பகுதியை நம்மளால் பார்க்க முடிஞ்சது. பஸ்ஸை பார்த்திங்களா, டெல்லி பஸ். பஸ்னால் எலக்ட்ரானிக் பஸ். இந்த பக்கம் பஸ்ஸை கிட்ட காட்டுறேன் பாருங்கள். எலக்ட்ரானிக் பஸ் தான் மேக்ஸிமம் டெல்லியில் இப்போ நிறைய எலக்ட்ரானிக் பஸ் தான் விட்ருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, மீரட் ரோடுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரோடும் இது தான். வாய்ப்பு கிடைக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி சாலை பயணங்களை ஏன் நம்ம காட்டுறோன்னா, இதெல்லாம் ஒரு அனுபவம் தான், அதுக்காக தான் நான் காட்டுறேன். இப்போது ஒரு நகரத்திலிருந்து ஒரு கிராமம் நோக்கி நாங்கள் வரோங்க பாருங்கள். மாடு கண்ணுக்குட்டி போட்டிருக்கு. இன்னும் நிறையா மாடுலாம் அங்கே இருக்குது பார்த்தீங்களா. இப்போ தான் ஒரு பாப்பா மாட்டுக்கு தண்ணி வச்சுட்டு போனாங்க. இது ஒரு நகரத்தை ஒட்டிய ஒரு கிராமம்னு கூட சொல்லலாம். இப்போ நான் இருக்கிற இடம் காஜிப்பூர் நகரத்தை ஒட்டி கிராமம். இங்கே பாருங்கள் மாடு இருக்குது. இங்கே மாடை ரொம்ப மிக முக்கியமாக பாதுகாப்பாக பார்த்துப்பாங்க. இப்போ நம்ம மீண்டும் காஜிப்பூர் முடிச்சுட்டு திரும்பவும் நொய்டா வழியாக நம்ம டெல்லிக்குள்ளே போகிறதுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டுருக்குறோம். மேலே மெட்ரோ போயிட்டுருக்குது. அந்த காட்சி நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. நண்பர்களே, பல பயணங்கள் நமக்கு பல செய்திகளை கற்றுத்தருகின்றன, பல அனுபவங்களை நமக்கு கற்றுத்தருகின்றன. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய செய்திகளை நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவே நாமும் பயணம் செய்ய கற்றுக்கொள்வோம். பயணங்கள் நமக்கு நிறைய செய்திகளை நமக்கு கற்றுத்தரும். ஒவ்வொரு பயணங்களும் ஒவ்வொரு அனுபவமாக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்னது போல் இப்போ நம்ம உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா ரூட்டில் போயிட்டுருக்குறோம். இந்த ரூட்டில் இருக்கிற ஒரு சில காட்சிகள்லாம் சொல்லிட்டு வரேன். அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு சாலை. இந்த சாலை குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா என்பது ஒரு எலக்ட்ரானிக் சிட்டி. எப்படி பெங்களூர் சொல்கிறாங்களோ அதுபோல் ஒரு முக்கியமான சாலை. நண்பர்களே, இப்போது ஃபிலிம் சிட்டி நான் சொன்னேன் இல்லையா, ஏற்கனவே இருக்கிற ஃபிலிம் சிட்டி
இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இடது பக்கம் வரும், அதனுடைய என்ட்ரன்ஸை காட்டுறேன். இப்போ வலது பக்கம் பார்க்குறது அம்பேத்கருடைய மணி மண்டபம். போகிறப்ப பார்த்தோம் இல்லையா, இப்போ நம்ம வரப்போ பார்த்துட்ருக்குறோம். இடது பக்கம் தான் ஃபிலிம் சிட்டி, இருங்க பார்க்கலாம். இதுதான் ஃபிலிம் சிட்டியுடைய என்ட்ரன்ஸு. உள்ளே தான் வந்து ஃபிலிம் சிட்டி இருக்குது. இதுதான் ஃபிலிம் சிட்டியுடைய என்ட்ரன்ஸ். இப்போது வலதுபுறம் இருக்கு இல்லையா, புரட்சியாளர் அம்பேத்கருடைய பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள மணிமண்டபம் இதுதான். இந்த பார்க்கு தான் டெல்லி உத்தரப்பிரதேசத்தில் மிகப்பெரிய புரட்சியாளர் அம்பேத்கருடைய பார்க் அப்படின்ற பெருமை இந்த பார்க்குக்கு உண்டு. எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னொரு காணொலியில் நான் சந்திக்கிறேன். நொய்டாவை விட்டு நாம் டெல்லிக்கு புறப்பட்டு விட்டோம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.